Hello friends, welcome to Inia's Home YouTube channel. Hope you all good. நான் இந்த வீடியோவில் பூஜை சாமான் எப்படி பளபளன்னு க்ளீன் பண்ணலான்றது தான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் பூஜை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அந்த பூஜை ஜாமான் விளக்குறதுக்கு முன்னாடி நான் அதில் இருக்கிற திரி அண்டு அந்த ஆயிலெலாம் ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் துணி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் 3 பொருள் யூஸ் பண்ணி தான் இந்த ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதுவே நல்ல பளபளன்னு இருக்கும். நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அப்புறம் அது மேலே இருக்கிற அந்த சிவப்பு குங்குமம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பொருள் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இது ஒன்று புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சபீனா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பஞ்சு இருக்குங்களா, அது மேலே இருக்க பஞ்சு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் இது யூஸ் பண்ணி தான் இதை வாஷ் பண்ணுவேன். இதை நான் வேறு எதுவும் ஸ்க்ரப் அண்டு ப்ரஷ் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடில்லை. நான் இப்படி தான் பண்ணுவேனே. இந்த தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணால் எனக்கு நல்ல ஒயிட்னஸ் வரும். அதனால் நான் இதான் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம புளி வச்சு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் புளி கூட சாம்பல் தவிடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் விளக்கியிருக்கோம். ஆனால் இப்போலாம் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னுமே வெள்ளையாக ஆகும். யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா தெரியல. சபீனா இருக்கு இல்லைங்களா, அடுத்து சபீனா போட்டு தேய்ச்சிக்கலாம். சபீனா தண்ணியில் தொடாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சினாலே நல்லா ஒயிட் ஆகிடும். நீங்கள் தண்ணி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா சரி வராது. ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் பண்ணாலே நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ மெயினாக எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் நிறையா பொருள் போட்டு இது போட்டாலும் வெள்ளையாகலை, அது போட்டாலும் வெள்ளையாகலாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிங்க. இந்த 3 பொருளே உங்களுக்கு போதும். இந்த 3 பொருளை வச்சு நம்ம எப்படி இந்த பூஜை சாமானை எப்படி விளக்கலான்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு பாத்திரமாக நம்ம ஃபுல்லாக அந்த சபீனாவையும் புளியும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு பூஜை சாமான்லாம் மின்னும். நீங்களே கடைசியில் பார்ப்பீங்க அது. அப்புறம் இந்த சில்வர் பூஜை ஜாமான் விளக்குறதுமே அப்படி தான். நம்ம சபீனா மட்டும் போட்டாலே போதும். அப்படி இல்லைனா விபூதி இருக்குது இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணி ரெண்டுமே தண்ணியில் அதிகமாக நம்ம போட்டு விளக்குனா அதில் இருக்கிற அழுக்கெலாம் போகாது. நம்ம தண்ணியில் தொடாமல் நம்ம எவ்வளோக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அது சரியாகும், க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதேமாதிரி நான் பூஜை ஜாமான்லாம் சிங்கில் போட்டு கழுவ மாட்டேன். அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தான் கழுவேன். இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கணும் தனியாக. அதில் இருக்கிற ஈரப்பதம் அந்த வெட்னஸ்லாம் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சோன்னாக்கா அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதுக்குன்னு நம்ம தனியாக டவல் வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற டவல் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த மாதிரி பூஜை ஜாமான்லாம் வைக்கிறதுக்காக நான் தனியாக ஒரு கூடையில் போட்டு வச்சுருக்கேன். குங்குமம், திரி, கற்பூரம் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் கூட சந்தனமும் சேர்த்து வைக்கலாம். நான் வெறும் மஞ்சள் தான் வைக்கிறேன். நீங்கள் சந்தனம் வேணாலும் ஆட் பண்ணி வைக்கலாம், அது இன்னுமே நல்லாயிருக்கும். அந்தமாதிரி அந்த விளக்குக்கு வைக்கும்போது சைடில் அந்த சிகப்பு வச்சிங்கன்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வைப்பேன் நானும்.
இது வந்து அன்னபூரணி சாமி. இவங்க வைக்கும்போது அரிசி போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து நம்ம செடியில் பூத்த பூ தான். நான் ஆல்ரெடி கார்டன் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். பால்கனியில் எப்படி சும்மாலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நான் பொட்டு வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக விளக்கிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.